ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஸ்கூல் பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ அப்பா கூட வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவங்க அப்பா இருக்கிற ஊர்லயே ஒரு ஸ்கூலுக்கும் நியூவா ஜாயின் பண்றா. அவ படிக்கிற கிளாஸ்ல ஒரு பையனை மீட் பண்றா. ஆனா அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. இருந்துமே இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாவும் ஆகுறாங்க. ஆனா போக போக இவங்களையே அறியாம ரெண்டு பேருக்கும் காதலும் உண்டாகுது. கடைசியா அந்த பையன் யாரு மேல உண்மையான ஃபீலிங்ஸ் வச்சிருந்தாங்கிறது தான் இந்த கதையே. இந்த படத்தோட பேரை நான் கடைசியா சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு அவ பேரண்ட்ஸோட கார்ல போயிட்டு இருப்பா. அப்ப சொல்றா, நான் தான் சாரா, இதோ இவர் தான் என்னோட அப்பா பாபே, அப்புறம் இவங்க தான் ஆன்டி சூசி, என் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். என் அம்மாவுக்கும் பாபேக்கும் டிவோர்ஸ் ஆனதும் ஆன்டி சூசி அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நான் என் அம்மா கூட தான் இருந்தேன். ஆனா இப்போ இவங்க கூட வாழ்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இந்த போகர் சிட்டில இன்னைக்குதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னுமே சொல்றா. அடுத்து ஹீரோ ஜெத்தோட என்ட்ரி தான். பார்க்கவே கூலா பைக்ல ஸ்கூலுக்குமே வரான். அப்படி வரும்போது சாராவையுமே பார்த்துடுவான். சாராவும் இவன் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததும் திரும்பிப்பா. ஸ்கூலுக்கு வந்ததும் சூசி இருந்துட்டு சாராக்காக லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அவ வேண்டா வெறுப்பா வாங்கிக்கிறா. அப்ப அவங்க அப்பாவும் சொல்றாரு, உன்னோட அம்மா அதாவது சூசி ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிப்பான்னு சொல்றாரு. ஆனா சாராக்கு சூசியை பிடிக்காது போல. இதை கேட்டதுமே அப்செட் ஆகிடுவா. சரின்னு ஸ்கூலுக்குள்ள போகும்போது மறுபடியுமே ஜெத்தை மீட் பண்ற மாதிரி ஆகிடுது. என்னன்னே தெரியல, அவனை வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டே தான் போறா. கிளாஸ்க்கு போனதும் டீச்சரும் சாராவை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஒரு பிளேஸ்ல உட்கார சொல்றாங்க. அப்போ ஒரு அழகான பொண்ணுமே உள்ள வரா. அப்போ சாரா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா, எல்லா ஸ்கூல்லயும் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டவுனா தான் ஃபீல் ஆகும். அப்போ கரெக்டா ஜெத்துமே வருவான். சொல்றா, அப்புறம் இவன மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களுமே இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை தான் டேட்டுமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு இருப்பா. லஞ்ச் டைம் வந்ததும் பக்கத்துல இருக்க பையன் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். என் பேரு என்னன்னு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் தான் இங்க பாப்புலரான பையன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ்மே ஆகிக்கிறான். அவன் போனதும் ஜெத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, இவளை கேன்டீனுக்கு வரியான்னு கேட்க, இல்ல நான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் இவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, நீ என்ன சின்ன குழந்தையான்னு. ஜெத்தோட ஃப்ரெண்டும் வந்து, என்னடா உன் கிளாஸ்க்கு ஒரு புது பொண்ணு வந்து இருக்காமே, அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடேன்னு கேட்க, அவன் ஒன்னும் ஓன் டைப்லாம் கிடையாது, பார்க்க ரொம்ப அமைதியான பொண்ணு மாதிரி தெரியறான்னு சொன்னதும், பரவாயில்லடா எனக்கு அந்த மாதிரி பொண்ணையும் பிடிக்கும்னு சொல்லி இவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். ஆக்சுவலா இவன் ஒரு பிளே பாய், நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜெத்தும் லியாவும் சாப்பிடறதுக்காக வெளியே போவாங்க. இவன் அட்டை மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டே வர்றனால இவன் எடுத்து விட்டுருவான். இப்ப எதுக்கு எடுத்து விட்ட, நம்ம கப்பல்னு இந்த ஸ்கூலுக்கே தெரியும், அப்புறம் என்னன்னு கேட்டதும், அதனாலதான் எடுத்து விட்டேன், எல்லாருக்கும் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு ஷோவா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டதும், ஓ அப்ப என் கையை பிடிக்கிறதுல உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கான்னு ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இவன், என்ன மன்னிச்சிட்டு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், வா சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போயிடுவான். அங்க போனதும் என்ன சாப்பிட்றேன்னு ஜெத்து கேட்டா, எதா இருந்தாலும் ஓகேன்னு சொல்றா. சரின்னு சட்டோமின்னு ஒரு ஃபுட்டு நேம சொல்லி, சாப்பிட்றியான்னு கேட்டா, என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நான் எப்ப அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்றா. இவனும் பொறுமையா, சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, எதா இருந்தாலும் எனக்கு ஓகே, ஆனா சட்டோமி மட்டும் வேணான்னு சொல்லிடுறா. சரின்னு இவனுக்கு மட்டும் சட்டோமியை ஆர்டர் பண்ணிட்டு இவளுக்காக பக்கத்து கடையில போய் ஒரு ஃபுட்டையுமே வாங்கி தரான். அதை சாப்பிட்டுட்டு, இது நல்லாவே இல்ல, இங்க இந்த ஃபுட்டு நல்லாவே இருக்காதுன்னு தெரிஞ்சும் எதுக்காக வாங்கி கொடுத்தேன்னா அதுக்கும் ஆர்கியூ பண்றா. இதை கேட்ட ஜெத்தும், சரி நெக்ஸ்ட் டைம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீயே ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொன்னதும், அப்போ எனக்காக நீ நெக்ஸ்ட் டைம்ல ஆர்டர் பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு இல்ல, உனக்கு பிடிக்காத ஃபுட்டை நான் ஆர்டர் பண்ணிட்டேன்ல, அதனாலதான் சொன்னேன்னு சொன்னாலும், நம்ம லவ் பண்ணியே 1 year தான் ஆகுது, அதுக்குள்ள நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்னு சொல்லி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றா. இவனும் பொறுமையா, சரி மன்னிச்சிடு, நீ இப்படி நடந்துக்க மாட்டேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன்னு சொல்றான். எனக்கு இப்போ சட்டோமி தான் வேணும்னு சொல்றா. இந்த சாப்பாடை தான் அவன் ஃபர்ஸ்டே வாங்கி தரேன்னு சொல்லி இருப்பான். சரின்னு அந்த ஃபுட்டையுமே வாங்க போலான்னு பார்த்தா அதுக்கும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதான் நீ வாங்கிட்டில, அது போதாதான்னு. இல்ல 2 பேத்துக்கு ஒரு பிளேட் பத்தாதுன்னு சொன்னா, அப்ப நான் நிறைய சாப்பிட்றேன்னு என்ன சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெத்தெல்லாம் அலறிட்டான், யாரா இவ எதை சொன்னாலும் முட்டுக்கட்ட போடுறான்னு. சரி இதையே சாப்பிடலான்னு சொல்லி ஊட்டி விட்டா, அப்பயும் இவ அடங்காம சாப்பாடு சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்றா. இவனால முடியல, இருந்தாலுமே அவளை பொறுமையா தான் ஹேண்டில் பண்றான். அதுக்கப்புறம் ஜெத்தோட அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. ஜெத்தோட அப்பா வந்து ஒரு கார் மெக்கானிக். இவனோட அப்பாவும் அம்மாவும் ஒரு லவ்லி கப்பிள்னே சொல்லலாம். இவங்க 2 பேரும் கார் கடியில இருக்கிறத ஜெத்து பார்த்துட்டு, உங்களுக்கு டேட் பண்ண வேற இடமே இல்லையான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இங்க சாரா கிட்ட ஆன்ட்டியுமே பேச ட்ரை பண்றாங்க. ஸ்கூல் பத்திலாம் கேட்டா கூட அவ சரியாவே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. அடுத்த நாள் ஜெத்து ஸ்கூலுக்கு வரும்போது கரெக்டா சாராவுமே வருவா. இவளை பார்த்ததும் வா கிளாஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு போவான். அவன் முன்னால போகும்போது அவனோட ஸ்கார்ஃப் வேற கீழே விழுந்துடும். அதை பார்த்த இவ யாருக்குமே தெரியாம அதை எடுத்து வச்சுப்பா. கிளாஸ்ல சார் நடத்திட்டு இருக்கும்போது ஜெத்து தூங்கிட்டு இருப்பான். இதை கவனிச்ச அவரும், ஜெத் இங்க வா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுவாரு. சாராவும் இவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இவன் கிட்ட ஆன்சரையுமே எழுதி கொடுப்பா. ஆனா அவன் அதை பார்க்காமே கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடுவான். பார்க்கதான் ரவுடி பையன், ஆனா படிப்புல எல்லாம் கில்லிதான். கிளாஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது பக்கத்து ஸ்கூல் பசங்க வந்து யாருடா யாமல்னு கேட்டா, இவன் ஜெத்தை பார்த்து இவன் தாங்க யாமல்னு போய் சொல்றான். ஆக்சுவலா இவன் தான் யாமல். அந்த பையனும் ஜெத்து கிட்ட எங்கடா என் ஆள்னு கேட்டு அடிச்சிருவான். இவன் மட்டும் எல்லாரையும் மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிடுவான். இருந்துமே ஜெத்து எல்லாரையுமே
எல்லாரையுமே அடிச்சு ஓட விட்டுருவான். சாராவை அவங்க அப்பா பிக்கப் பண்ண வந்து இருப்பாரு. அப்போனா ஒரு கார் வேற ஒர்க் ஆகாம போயிடும். இதை பார்த்த ஜெத்தும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். காருமே ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப தேங்க்ஸ்பா, உன்னோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, என் பேர் ஜெத்ரோ அங்கிள், நான் சாராவோட கிளாஸ்மேட் தான் சொல்லுவான். அப்படியா, உங்க வீடு எங்கப்பா இருக்குன்னு கேட்கறாரு. அவன் சொல்ற அட்ரஸ் இவங்க ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட இவரும் எப்பயாச்சும் என்னால சாராவை பிக்கப் பண்ண வர முடியலன்னா நீயே வந்து விட்டுருப்பான்னு சொல்லிட்டு போறாரு. வீட்டுக்கு போனதும் இவனும் சாரா கொடுத்த அந்த ஆன்சர் பேப்பரையே வச்சுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். சாராக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. அதனாலயே ஸ்கூல்ல இருக்க கிளினிக்ல போய் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருப்பா. அப்படி அவ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவனும் எங்கேயோ சண்டை போட்டுட்டு காயத்தோட கிளினிக்கு வந்திருப்பான். அங்க பேண்டேஜ் தீந்து போனனால இவளோட சொந்த பேண்டேஜே ஒட்டி விட்டுருப்பா. ஆனா அந்த பேண்டேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ற பேண்டேஜ். இவனுங்க எல்லாம் அடி வாங்கினதே அந்த யாமல்னாலதான். பிரச்சனை பண்றது என்னமோ அவன், ஆனா அடி என்னமோ இவங்களுக்கு தான் விழுது. ஆன்டி சூசியுமே சாரா கூட க்ளோஸ் ஆகிறதுக்காக என்னென்னமோ பண்றாங்க. ஆனா இவ அவங்கள அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கா. சாராக்காக அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டையுமே ரெடி பண்ணி கொடுத்தா கூட வேணான்னு தான் சொல்றா. ஆன்ட்டியும் கேக்குறாங்க, உங்க அம்மா எப்படி சமைப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியாச்சும் நான் சமைச்சு தருவேன்லன்னு சொன்னதும், ஆன்ட்டி தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்கள பத்தி நீங்க எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவா. அடுத்த நாள் ஸ்கூல்ல டீச்சரும் இவங்க மார்க்கை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாருமே கம்மியான மார்க்கு, ஆனா சாராவும் ஜெத்ரோவும் மட்டும் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. அதனால டீச்சருமே இவனுங்க கிட்ட கேட்டு படிங்கடான்னு சொல்லிட்டு போவாரு. உடனே லியா இருந்துட்டு, என்னோட வீடு பக்கம் தானே, எல்லாரும் வாங்க ஒன்னா குரூப் ஸ்டடி பண்ணலான்னு கூப்பிடுவா. இந்த ஐடியா நல்லா இருக்கனால எல்லாருமே அவ வீட்டுக்கு போய் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜாராவும் ஜெத்தும் தான் எல்லாருக்குமே சொல்லியும் தருவாங்க. அன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அந்த நின்று இருந்துட்டு, இந்த புக்கு உன்னோடதான்னு சாராட்ட கேட்க, இவ்வளவு ஆமான்னு சொன்னதும், உன்ன மாதிரியே உன் புக்கும் வாசமா இருக்குன்னு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். கிளம்பலான்னு போகும்போது லியா கேக்குறா, எப்படி போவேன்னு. நான் பஸ்ல போய்க்கிறேன்னு சொன்னதும், பஸ்லயா இந்த டைம்லயா, அதெல்லாம் சேஃபா இருக்காது, செத்து போற வழியில தானே உன்னோட வீடும் இருக்கு, நீ ஏன் அவன் கூட போக கூடாதுன்னு கேட்டதும் இவ வேணான்னு தான் சொல்லுவா. இல்ல ரொம்பலாம் யோசிக்க வேணாம், அவன் கூடயே போ, அதான் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஜெத்ரோ கிட்டையும் கேட்பா. அவனும் சரின்னு தான் சொல்லுவான். அப்புறம் 2 பேருமே ஒன்னாதான் போவாங்க. அவளை வீட்டுல விட்டதும் அவளோட போன் நம்பரை கேட்பான். உனக்கு எதுக்கு என் நம்பர்னு கேட்க, இல்ல ஏதாவது டவுட்னா கேட்கலான்னு தான் சொன்னதும், டவுட்னா அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து கேளுன்னு சொல்றா. சரி ஓகே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்த்தா இவளே ஸ்டாப் பண்ணி நம்பரையுமே கொடுக்குறா. ஜெத்தும் கேட்கறான், நான் வேணா உங்க அப்பாட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டுமா, லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், இல்ல பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன்ட்டு அவளும் உள்ள போறா. வீட்டுக்குள்ள வந்தா அவங்க அப்பா கோவமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவளை பார்த்ததும் எங்க போன, ஏன் இவ்வளவு நேரம்னு கேட்க, குரூப் ஸ்டடி இருந்துச்சு அதான் லேட்னு சொல்றா. குரூப் ஸ்டடினா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண மாட்டியான்னு திட்டுறாரு. நீங்க தான் வெளியூருக்கு போயிட்டீங்களா, அப்புறம் எப்படி நான் சொல்றதுன்னு கேட்க, ஏன் இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேனா, சூசி இருக்கால, அவளும் உனக்கு அம்மா தான், அவகிட்ட சொல்லிட்டு போகணும்ல, உன்னை காணான்னு உன்னை தேடி அவ ஸ்கூல் வரைக்கும் போயிருக்கா, போய் அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு அனுப்பி விடுறாரு. இங்க ஜெத்ரோ சாராவோட நம்பரை பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே டெய்லியும் இவங்க எல்லாரும் குரூப் ஸ்டடி பண்ண இவங்க 2 பேரும் ஒன்னாவே பைக்லயும் போயிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் குரூப் ஸ்டடி எல்லாம் முடிஞ்சதும் சாராவை இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு போவான். போற வழியில அவனோட அம்மாக்காக சாப்பாடு வாங்கிட்டு இருப்பான். அப்போ கேட்பான், நீ எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பேன்னு. நான் ரொமான்டிக் புக்ஸ் தவிர மத்த எல்லா புக்குமே படிப்பேன். எங்க அம்மா ஒரு ரைட்டர், அவங்க கிட்ட கிளாசிக் நாவல்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க, ஆனா இப்ப எல்லாத்தையும் வித்துட்டோன்னு சொல்றா. ஏன் வித்தீங்கன்னு கேட்க, எங்க அம்மாவோட வீட்டை விற்கும் போது அதையும் சேர்த்தே வித்துட்டாங்கன்னு சொன்னதும், ஓ அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்களான்னு கேக்குறான். இல்ல நான் எங்க அப்பா கூட இருக்கேன், எங்க அம்மா ஜகர்த்தால இருக்காங்க கல்லறையில அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுதான் அவன் சோகமாயிட்டு, என்ன மன்னிச்சிடு நான் தெரியாம கேட்டுட்டேன்னு சொல்றான். பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அவளும் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பும் போது இவன் முடிய கட்டுவா. இதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தவன், நீ போனிடைல ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவான். இதை கேட்டதும் இவளுமே ஹாப்பி ஆயிடுவா. இவங்க வீட்டுக்கு போனதும் அவனோட அப்பா கேக்குறாரு, யாருடா இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கான்னு. அப்பா சும்மா இருங்க, இவன் என் ஃப்ரெண்டு சாரான்னு சொல்றான். ஆனா அவன் ஷை ஆகிறத பார்த்துட்டு அவங்க 2 பேருமே கிண்டல் பண்றாங்க. அப்புறம் சாப்பிடும்போது அவங்க அம்மாவும் சொல்றாங்க, உன்னை பத்தி தாமா எப்ப பாரு என் பையன் பேசிட்டே இருப்பான், நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணாமேன்னு அவங்க சொல்ல, இங்க ஜெத்து இருந்துட்டு, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, இதை பத்திலாம் இங்க பேசாதீங்கன்னு சொல்றான். அப்ப இவனோட அப்பா வேற, நீ தான் லியாவாமான்னு கேட்க, நான் இல்ல அங்கிள், என் பேரு சாரா, லியா எங்களோட கிளாஸ்மேட் தான், ஜெத்தோட கேர்ள் ஃப்ரெண்டும் கூடன்னு சொல்லிடுவா. சாராவும் ஜெத்தோட அம்மாவும் உள்ள போனதும் இவங்க அப்பா இவனை திட்டுறாரு, டே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வாட்டுக்கு 2 பொண்ணுங்க கூடயும் பேசிட்டு இருக்க, தேவையில்லாம 2 பொண்ணுங்க வாழ்க்கை வீண் பண்ணி என் பேரை கெடுத்துறாதரான்னு சொல்லி திட்டுவாரு. இதை கேட்ட இவனும் பதில் எதுவும் சொல்லாம அமைதியா தான் இருப்பான். அப்புறம் அவளை வீட்டுல விடுறதுக்காக இவன் போனதும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாட்ட சொல்றாரு, உன் பையன்ட்ட சொல்லி இந்த ஜிக்ஸாக் விளையாடலாம் நிறுத்த சொல்லுன்னு சொல்ல, அது அவன் வாழ்க்கை அவன் சூஸ் பண்ணிப்பான்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் உனக்கு லியாவோ பிடிக்காதுன்னு, அதுக்காக தானே நீ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க, இப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது அவன் லைஃப், அவன் தான் சூஸ் பண்ணிக்கணும் விடுங்கன்னு சொல்லிடுவாங்க.
இவனும் அவளை வீட்டுல விட்டதும் சாரா அவன் கிட்ட அந்த ஸ்கார்ஃபையுமே கொடுக்குறா. இதை கொடுக்கணும்னு நினைச்சேன் நான் மறந்துட்டேன்னு சொல்லுவா. இவனும் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உன் வாசம் இதுலயும் வீசுதுன்னு சொல்லுவான். இதை கேட்டதும் நீ வீட்டுக்கு கிளம்பு, லியா கால் பண்ணாலும் பண்ணுவா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. இங்க லியாக்கும் கால் வரும். என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு 2 வாட்டி கால் பண்ணி நீ எடுக்கவே இல்லைன்னு கேட்க, இவ்வளோ நான் குளிச்சுட்டு இருந்தேன் அதான் எடுக்கலன்னு சொல்றா. குளிச்சுட்டியா, நீ குளிக்க போகும்போது சொல்லி இருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன்லன்னு சொல்றான். இதை கேட்டு இவ சந்தோஷத்துல யாமல் அப்படிலாம் நீ பேசாதன்னு சொல்றா. அப்பதான் தெரியுது யாமல் தான் பேசிட்டு இருக்கான்னு. எங்க அம்மா வேற கூப்பிடுறாங்க, 2 மினிட்ஸ்ல உனக்கு மறுபடியும் கால் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சிருவான். சரி நீ இவ்வளவு கிளம்பலான்னு பார்த்தா மறுபடியும் கால் வருது. சொல்லு யாமல்னு சொல்ல. ஆனா இப்போ கால் பண்ணது ஜெத்து. யாமலா, அவன் எதுக்கு உனக்கு கால் பண்ணான்னு கேக்குறான். அதுவா, ஹோம்ஒர்க் பத்தி கேட்க தான் கூப்பிட்டான்னு சொல்ல. அவன் நம்ம கிளாஸே கிடையாது, அவன் எதுக்கு உன்கிட்ட கேக்குறான்னு டவுட்டா கேக்குறான். இவ்வளவு பதட்டத்திலேயே அது ஒண்ணும் இல்ல, நீயும் சாராவும் நடத்துனீங்க அந்த லெசனை தான் கேட்டான் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவன் என் கிட்ட தானே கேட்கணும்னு கேட்க, உனக்கு தான் அவன் ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருக்கான், ஆனா நீ தான் எடுக்கல, நீ சாராவை விட்டுட்டு வர லேட் ஆகிருச்சு போலன்னு சமாளிச்சுட்டு போனை வச்சிடறா. இவனும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சாராக்கு கால் பண்றான். அவளும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. அப்பதான் இவன் முகத்திலேயே சந்தோஷமே வருது. பேசி முடிச்சு தனியா சிரிச்சுட்டே தான் இருப்பான். அடுத்த நாள் ஆன்ட்டியும் சாராவும் கார்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நின்னு வருவான். ஆன்ட்டிட்ட வந்து, ஆன்ட்டி நான் தான் சாராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்ல நாங்க 2 பேரும் ஒரே டெஸ்க்ல தான் உட்காந்துருக்கோம்னு சொல்றான். ஆனா சாராக்கு இவன் இப்படி பேசுறது சுத்தமாவே பிடிக்கல. 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது வேலண்டைன் கிஃப்ட்னு சொல்லி சாக்லேட் கொடுக்குறான். ஆனா நின் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு சாரான்னு சொல்லிடுறான். சாரி நின், எனக்கு உன் மேல அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு சொல்லிடுவா. அவனுமே சோகமா சரின்னு சொல்லிடுவான். சாராவும் புக் படிச்சுட்டு இருக்கும்போது ஜெத்து கால் பண்ணி எங்க அம்மா உனக்கு ஏதோ ரெடி பண்ணி இருக்காங்க, கொண்டு வரட்டுமான்னு கேக்குறான். இவளும் சரி வான்னு சொல்றா. அவன் வர்றனாலேயே என்ன ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு மாத்தி மாத்தி போட்டு பார்த்துட்டு இருப்பா. ஆனா கடைசியில என்ன ட்ரெஸ் போட்டு இருந்தாலோ அதையே தான் போட்டு வருவா. இவ வந்ததும் அவங்க அம்மா கொடுத்த கிஃப்டையுமே கொடுப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க பேரண்ட்ஸும் நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க வேணா உள்ள போறோம்னு சொன்னதும் ஜெத்து கேக்குறான், நான் சாராவை கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிட்டு போகட்டுமான்னு. அவரும் சரி போயிட்டு வாங்க, ஆனா சீக்கிரம் வந்துடணும்னு சொல்லுவாரு. இவ்வளவு ஒரு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போவான். அங்க சாரா அவங்க அம்மா எழுதின புக்குமே இருக்கும். அதுல இருக்க லைன்ஸ் எல்லாம் காமிச்சு இதை பாரு, இந்த லைன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, இவனும் அதை வாங்க போகும்போது தெரியாம அவ கை மேல இவன் கைப்பற்றும். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம இருப்பாங்க. அப்ப சாராவுமே கேக்குறா, எதுக்கு என்ன நீ இங்க கூட்டிட்டு வந்தேன்னு. ஏன்னா உனக்கு புக்கு பிடிக்கும்ல அதான், ஆனா ஏன் நீ ஏன் இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஆனா அதுக்கு அவனால பதிலே சொல்ல முடியல. இவன் மேல அவனுக்கு ஃபீலிங் தான் இருக்குங்கிறத அவனால இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. சாரா வீட்டுக்கு போனதும் அவங்க ஆன்ட்டி கிட்ட ஏதோ கேட்க வர்றா. ஆனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போக பார்க்க அவங்க ஸ்டாப் பண்ணி, சாரா நான் உன் கூட பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றேன், உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட தயங்காம கேளுன்னு சொல்றாங்க. இவளும் கேக்குறா, 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை மீட் பண்ண வந்தீங்கல்ல, அவங்க உங்ககிட்ட என்னமோ சொன்னாங்கல்ல, அது என்னன்னு கேக்குறா. அந்த டைம்ல உங்க அம்மாவால அதிகமா பேச முடியல சாரா, அதனால என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்ல, அதை நான் படிக்கலாமான்னு கேக்குறா. அவங்களும் அதை கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் சாராக்கும் சரி ஆன்ட்டி சூசிக்கும் சேர்த்து தான் எழுதி இருப்பாங்க. அதுல சாராக்காக என்ன எழுதி இருப்பாங்கன்னா, இப்படி அவங்க அப்பாவும் ஆன்ட்டி சூசியும் லவ் பண்றாங்க, அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்கிற விஷயத்த சொல்லிட்டு எனக்கு அதுல எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லி இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சூசி கிட்ட என் பொண்ணை நல்லா பாத்துக்கோ, நான் இல்லாத பிளேஸை நீ தான் ரீப்ளேஸ் பண்ணணும், நீங்க எல்லாரும் ஃபேமிலியா ஹாப்பியா இருங்கன்னு சொல்லி இருப்பாங்க. இதை பார்த்ததும் சாரா சூசியை ஹக் பண்ணி அழுவா. ஆன்ட்டி சூசியுமே இது வரைக்கும் சாராவை அவங்க பொண்ணு மாதிரியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபைனலா ஆன்ட்டி சூசி மேல சாராக்கு இருந்த கோவமும் போயிருக்கும். அடுத்த நாள் ஜெத்து ஆசையா சாராக்காக அவங்க அம்மா எழுதின புக்கையே கொடுப்பான். ஆனா அதை கூட வாங்காம அவ அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. குரூப் ஸ்டடினால எல்லாருமே நல்ல மார்க் எடுத்தனால அதுக்கு ரீசனா இருந்த இவங்க 2 பேரையுமே பாராட்டுவாங்க. அப்ப கூட 2 பேரும் மூஞ்சி தூக்கிட்டே இருப்பாங்க. இவங்க டிஃபரெண்டா பிஹேவ் பண்றது லியாவும் கவனிச்சுட்டு தான் இருப்பா. கிளாஸ் முடிஞ்சதும் சாரா போறதை பார்த்துட்டு பின்னாடி இவனும் போய், ஏன் என்ன அவாய்ட் பண்ற சாரா, என் மேல ஏதாவது கோவம் இருந்தா சொல்லுன்னு கேக்குறான். இதை பார்த்த நின்னு சும்மா இல்லாம அவளை ஏன்டா டிஸ்டர்ப் பண்றேன்னு ஜெத்தை அடிக்க வருவான். அப்படி வரும்போது ஜெத்து லைட்டா விலக அங்க இருந்த கண்ணாடி மேலேயே நின்னோட கைப்பட்டு கையில எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த ஜெத்ரோ என்னாச்சுன்னு கேட்க பக்கத்துல போனா நின்னு அவன் மூஞ்சிலேயே அடிச்சிடுவான். அப்புறம் சார் வந்துதான் சண்டையவே நிப்பாட்டுவாரு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் லியா கவனிச்சுட்டு சாராவை முறைச்சு பார்த்துட்டே போறா. இந்த நின்னு அடங்காம சாரா வீட்டுக்கே போய், பாத்தியா சாரா நான் அவனையே அடிச்சிட்டேன், உன்னை என்னால மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க, என்ன ப்ரொடெக்ட் பண்ண எனக்கு தெரியும், யாரும் என்ன ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதும், ஆனா நீ ஏன் ஜெத்ரோவை லவ் பண்ற, அவன் உன்னை லவ் பண்ண மாட்டான், உன்னை ஏமாத்திடுவான்னு சொல்ல, அவனை என்ன லவ் பண்ண சொல்லி நான் என்னைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவன் சம்பந்தமே இல்லாம, அங்க பாரு என் காரு அவனோட பைக்கை விட காஸ்ட்லின்னு சொல்லி சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட சாராவும், யாரு கார் பெட்டரா இருந்தா எனக்கு என்ன, இனி என் கூட நீ ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சினா என் மேல எந்த ஃபீலிங்ஸையும் வளர்த்துக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவா. இங்க லியாவும் ஜெத்துக்கிட்ட கேக்குறா, உங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆனா இவன் எதுவுமே தெரியாத மாதிரி யார சொல்றேன்னு கேக்குறான். நடிக்காத, உண்மையை சொல்லு, என்ன நீ லவ் பண்றியா இல்லையான்னு கேட்க. ஆனா அவனால இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல. இங்க பாரு, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அதை
பத்திலாம் நான் நீ கவலைப்பட போறது இல்ல, நான் உனக்கு வேணும்னா நீ அவ கூட நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி வான் பண்றா. வீட்டுல ஜெத்தோட அம்மாவும் அப்பாவும் எப்போதும் போல காருக்கு அடியில பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவனும் போவான். இவனுக்கு அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு இப்ப யாரடா அடிச்சேன்னு கேக்குறாங்க. நான் யாரையும் அடிக்கல, அடி வாங்கினதே நான் தானே சொன்னதும் உன்னை யார அடிச்சான்னு கேட்க நின்னு சொல்றான். நின்னா அவனா உன்னை அடிச்சான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணுக்காக தான் இவனுங்க சண்டை போட்டு இருப்பாங்கன்னு கரெக்டா அவங்க அப்பாவும் சொல்றாரு. யாரு லியாக்காகவான்னு அவங்க அம்மாவும் கேட்க, அட மக்கு சாராக்காக. ஒரு வருஷமா இவன் லியாவை டேட் பண்றான், என்னைக்காச்சும் அந்த பொண்ணுக்காக சண்டை போட்டு வந்திருப்பானா? அப்படியே இவன் அடி வாங்கினாலும் அந்த லூசு பையன் யாமல்னாலயா தான் இருக்கும். தேவையே இல்லாம எல்லா பிரச்சனையிலும் என் பையனை மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். சரிங்க, இவனுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்கன்னு சொன்னா அவர் முடியாதுங்கிறாரு. அப்ப நானே பேசிக்கிறேன்னு சொல்லி, இங்க பாரு, இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காத. இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, அதுவும் சரிதான். இல்ல அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, அதுவும் சரிதான். ஏன் 2 பொண்ணுங்களையுமே உனக்கு பிடிச்சிருக்கா, அது கூட சரிதான். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, நீ எங்களோட பையன், எல்லார்கிட்டயும் நீ ஹானஸ்டா இருக்கணும்னு தானே நாங்க உனக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்னு சொன்னதும், மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் நீ அவங்க 2 பேர்கிட்டயும் ஹானஸ்டா இருக்க பாரு. அதை விட முக்கியமா உனக்கு நீ ஹானஸ்டா இரு. உனக்கு யார் மேல ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடின்னு சொல்லி ஒரு அட்வைஸுமே கொடுக்குறாங்க. இன்னுமே ஜெத்துக்கு என்ன பண்ணணும்னே புரியாம கன்ஃபியூஸ்ல தான் இருக்கான். சாராக்கும் கால் பண்றான், அவளும் எடுத்து பேசுறா. ஆனா இவன் கட் பண்ணிடுறான். மறுபடியும் கால் பண்றான். ஆனா அவனால சாராவை ஃபேஸ் பண்ணவே முடியாம அகைன் கட் பண்ணிடுவான். அப்போ சாரா ஒரு பேண்டேஜ் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அதை ஜெத்து தான் கொடுத்துருப்பான். அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. அடுத்த நாள் சாரா கிளாஸ்க்கு போனா லியாவில பார்த்துட்டு துரோகின்னு சொல்லி கூப்பிடுறா. இவ எதுவுமே பேசாம அமைதியா போய் உக்காந்துக்கிறா. இப்ப நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டேன்னு கேட்டுச்சான்னு கேக்குறா. அப்பயும் இவ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு பெஞ்சை தட்டி, இப்ப நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டேன்னு கேட்டுச்சான்னு எல்லாருக்கும் முன்னாடி கேக்குறா. இங்க நடக்கிறத நின்னு பார்த்துட்டு சாராவை வெளியே கூட்டிட்டு போலான்னு பாக்குறான். நீ யாரடா அவளை கூட்டிட்டு போக, எங்க பிரச்சனைல இருந்து நீ தள்ளியே இருன்னு மிரட்டுறா. அப்போன்னு ஜெத்தும் வந்து இவனை பார்த்துட்டு உக்காரடா மொத அப்படின்னு சொல்றான். லியா ஜெத்துட்ட கேக்குறா, சாராவை நீ லவ் பண்றியா இல்லையான்னு கேட்டா அவன் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான். நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னை விட்டுட்டு அவளை லவ் பண்றியான்னு எல்லாரும் முன்னாடி கேட்க, அந்த டைம்னு பார்த்து டீச்சருமே உள்ள வந்து, ஜெத்ரோ இப்ப என்ன உன்னால பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அதுக்கு சாராவும், இந்த வாட்டி ஜெத்ரோனால பிரச்சனை இல்ல, என்னாலதான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழுதுட்டே போவா. ஜெத்ரோ அவன் வீட்டுக்கே போயிடுவான். அவனை பார்த்தது இவன் கூட எனக்கு பேச விருப்பம் இல்ல ஆன்ட்டின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவா. இவங்களும் கோவமா, என் பொண்ணு என்னடா பண்ணேன்னு கேக்குறாங்க. ஆன்ட்டி என்ன மன்னிச்சிடுங்க, எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் வந்தேன். அவ கூட என்ன பேச விடுங்கன்னு கேட்க, இல்ல அவ உன் கூட பேச விருப்பப்படல, அதனால நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆன்ட்டி நான் ஏதாவது ரூடா உங்ககிட்ட பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க, ஆனா சாரா கிட்ட பேசாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிடுவான். சாராவும் பேசுறதுக்காக வருவா. என்ன மன்னிச்சிரு சாரா, என்னாலதான் எல்லா பிரச்சனையும், ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சாரா. இந்த விஷயத்த லியா கிட்ட சொல்லதான் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த விஷயத்த சொல்ற தைரியம் எனக்கு இருந்தா நேத்தே அவளை பிரேக்கப் பண்ணி இருப்பேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்றான். எனக்கு தெரியும் ஜெத்ரோ, நீ ஒன்னும் அவளை பிரேக்கப்லாம் பண்ண வேணாம், அதே சமயம் நீ என்னையும் தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிடுவா. இவனுக்கும் என்ன பண்ணதே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இங்க லியா புக் படிச்சுட்டு இருக்கும்போது கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு கீழே கூப்பிடுவாங்க. இவ்வளவு ஹாப்பியா போறா. ஆனா அங்க இருக்கிறது ஜெத்து. அவனை பார்த்ததும் மூஞ்சிய சுருங்கிடுச்சு. ஜெத் நீயா, என்ன சடனா இங்க வந்திருக்கேன்னு கேக்குறா. சாரி லியா, நீ எங்கேயோ கிளம்பிட்டு இருப்ப போல, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எங்க அம்மா கூட தான் வெளியே போறேன், என்ன விஷயம்னு கேக்குறா. என்ன மன்னிச்சிடு லியா, இதுக்கு மேல நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணான்னு தோணுது, எனக்கு வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு. இதை கேட்டா அவ ஒன்னும் ஷாக் ஆன மாதிரிலாம் தெரியல. அவ சிம்பிளா ஓகேன்னு சொல்லிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம, இல்ல உனக்கு இந்த விஷயம் கஷ்டமா இருக்கும்லன்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் தான், இப்போ நீ கிளம்புன்னு சொல்றா. சரி நீ இவனும் கிளம்புறான். எதுக்கு வவ்வால் குட்டி மாதிரி தாவிக்கிட்டு யாமல் வரான். ஜெத்தை பார்த்தது ஷாக் ஆகிட்டு, ஜெத் நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். இதை பார்த்த லியா யாமலை தடுக்கிறா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம, ஜெத் காம் டவுன், நான் எல்லாமே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லியாக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதும் லியா கோவப்படுறா. என்ன சொன்ன, நம்ம 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா, நம்ம ரிலேஷன்ஷிப்பை யாருக்குமே தெரியாம நான் 1 வருஷமா காப்பாத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும், என்னது 1 வருஷமாவா, 1 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சாக்கு கலந்த சந்தோஷத்தோட கேக்குறான். ஏன்னா லியாவும் ஜெத்தும் டேட் பண்ணியே 1 வருஷம் தானே ஆகுது. யாமல் சும்மா இல்லாம, ஜெத் நான் உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன்னு யாமல் தவிக்கிறான். சரிப்பா எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிக்கலாம், ஆனா எதுக்காக என்னோட எக்ஸ் வீட்டுக்கு வந்துன்னு கேட்க, எக்ஸா அப்படின்னு புரியாம பாக்குறான். லியாவும் சொல்றான், ஆமா நாங்க 2 பேரும் இப்பதான் பிரேக்கப் பண்ணோன்னு. அவன் இதை கேட்டுட்டு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியாம இருக்கான். ஜெத்தும் சிரிச்சுக்கிட்டே, சில் ப்ரோ, இனி அவ என்னோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹாப்பியா போறான். லியாவும் யாமலை பார்த்து, இனி அவனை பத்தி எல்லாம் யோசிக்காத, இனி உனக்கு நான் மட்டும்தான் இம்பார்ட்டன்டா இருக்கணும்னு சொல்லிட்டு போறா. எப்படி ஜெத்தை டார்ச்சர் பண்ணாலும் இனி அந்த இடத்துல யாமல் இருக்க போறான். இங்க சாரா எப்போதும் போல கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இவனும் அங்க போய் நான் லியாவை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சந்தோஷமா
ஆவேசமா சொல்றான். இதை கேட்டதும் என்னாலதான் நீ பிரேக்கப் பண்ணியா, ஏன் இப்படி பண்ணுன்னு கோவப்படுறா. அப்படிலாம் இல்ல சாரா, உன்னால ஒண்ணு நான் அவளை பிரேக்கப் பண்ணலன்னு சொல்றான். இவளும் கோவத்துல நீ கிளம்பு, நான் ரூமை லாக் பண்ணணும்னு சொல்றா. அவன் கிளம்பாம இவளை டீஸ் பண்ணிட்டே இருப்பான். உடனே இவ அவனை உள்ள வச்சு லாக் பண்ணி விட்டுருவா. இவனும் கெஞ்சுறான், சாரா ப்ளீஸ் கதவை திறன்னு. ஆனா அவ லாக் பண்ணிட்டு சிரிச்சுட்டே தான் போவா. அப்புறம் டீச்சர் தான் வந்து திறந்து விடுவாங்க. இவனும் சாராவை பார்க்க போலான்னு பார்த்தா அவனோட கார் வேற ஒர்க் ஆகாது. இதை பார்த்துட்டு இருந்து நின்னுகிட்ட என்ன சாரா வீட்டுக்கு கூட்டிட்டு போடான்னு சொல்லி அவன் கார்லயே போவான். அங்க போனது நின்று சாரா கிட்ட சொல்றான், பாத்தியா என்னோட கூலான கார்ல இந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுவான். ஃபைனலா அவனுமே மூவ் ஆன் ஆயிடுவான். ஜெத்த பார்த்ததும் ஆன்டி சாரா கிட்ட கேக்குறாங்க, நான் அவனை போக சொல்லட்டுமான்னு. இல்ல வேணாம், அவன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும்னு சொல்றான். ஜெத்தும் சொல்றான், இங்க பாரு சாரா, நீ யாரையும் ஹர்ட்லாம் பண்ணல, இன்னொருத்தவங்க லவர் ஒன்னும் நீ திருடல. இப்பதான் எனக்கே புரியுது, லியாவும் என்ன லவ் பண்ணல, நானும் அவளை லவ் பண்ணல. அப்படி நான் அவளை லவ் பண்ணியிருந்தா உன்னை கண்டிப்பா நான் லவ் பண்ணிருக்க மாட்டேன். லவ்னா என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொன்னதும் என்ன புரிஞ்சதுன்னு இவனும் புரியாம கேக்குறான். இவனும் சொல்ல தயங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஆன்டியும் உள்ள போயிடுறாங்க. அவங்க போனதும் ரொம்ப நன்றி ஆன்டின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த ஸ்கார்ஃப் இருக்குல்ல, இத இன்ன வரைக்கும் நான் வாஷ் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா, இதுல உன்னோட வாசம் வீசுது. அப்புறம் இந்த புக்கு உங்க அம்மாவோட புக்கு நான் 5 டைம்ஸ் படிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எந்த புக்கையும் படிச்சதே இல்ல. காமிக் புக்கை படிக்கிறேன்னா உன்னால இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல, நான் அன்னைக்கு உனக்கு கொடுத்தனே அந்த பொம்மை பேண்டேஜ், அது போகர்ல கிடைக்கவே இல்ல. எங்க வாங்கின தெரியுமா, ஜகார்த்தால. போகர்ல இருந்து ஜகார்த்தாக்கு ட்ரெயின்ல போய் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஏன் நான் பண்ணணும், உன்னை பிடிச்சிருக்கனாலதான் பண்றேன். இதுக்கு பேர் தான் லவ்னு சொல்லி அவனும் ஃபீல் பண்றான். இவன் இப்படி சைல்டிஷா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாராவுமே ஹாப்பி ஆகி இவனை ஹக் பண்ணிக்கிறா. ஃபைனலா இவங்க 2 பேருமே அவங்க ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஹாப்பியா பைக்ல போறதோட இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. இந்த படத்தோட பேரு என்னன்னா பேட் பாய் இன் லவ். இந்த படத்தோட பேருக்கும் இந்த படத்துல வர்ற ஜெத்ரோக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.